السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقلبهم باسط ذراعيه بالوصيد. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. ரபியுல் அவ்வல் வசந்தத்தின் வருகையை எதிர்பார்த்திருக்கின்ற இந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த வசந்தத்தை அடைந்து மாநபியவர்களின் மீது ஸலவாத்துக்களை மொழிந்து நமது உயிர் சுவாசமாக நபியின் நேசம் இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற துஆக்களோடு, அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அத்துணைக்கும் வழிகாட்டியவர்கள் தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, கழிவறை ஒழுக்கங்களில் இருந்து அரசாட்சி புரிவது வரை அனைத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். இதற்கு வழிகாட்டவில்லை என்று எந்த ஒரு பகுதியையும் ஒதுக்கி தள்ளிவிட இயலாது. அன்பிற்குரியவர்களே, இந்த சமீப காலங்களாக மனிதர்களை விட உயிரினங்கள், அதிலும் குறிப்பாக நாய் மதிப்பு மிக்கதாக காட்சியளித்தது. பல நேரங்களில அதை அடித்து விரட்டுவதற்கு, அது தரக்கூடிய இடையூறுகளுக்கு தகுந்த பகரத்தை தர இயலாதவர்களாக மனிதர்கள் இருந்தார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய காட்டமான அறிவுறுத்தல்கள் இன்று கொஞ்சம் அதை சீர்தூக்கி பார்க்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மனித படுகொலையை விட பெரிய விஷயமாக இருந்தது நாய்களை துன்புறுத்துவது என்பது. அன்பிற்குரியவர்களே, பள்ளி குழந்தைகள் முதல் பெண்கள், இன்னும் தனியாக நடந்து செல்லக்கூடியவர், வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள், அவ்வளவு நபர்களையும் இது அச்சுறுத்தியது. இதனுடைய தாக்கத்தால், இதனுடைய சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் 10 வரை 3,67,604 நபர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 20 உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல 2023 தகவலின் பிரகாரம் 4,41,804 நபர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு 18 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெளியான தினகரனிலே இந்த ஆய்வு அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களாகவே நாய்க்கடியினுடைய அந்த நிகழ்வுகள் எல்லாம் செய்தித்தாள்களிலே இடம்பெற்றது மனதிற்கு வேதனையை தருகிறது. கோயம்புத்தூரிலே கரும்பு கடையில வீட்டுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்த சிறுவனை கடித்து குதறியது. அதே போல திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில தொட்டிலில்
தூங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது சிறு குழந்தையை கடித்து கொதறியது என்ற செய்திகள் எல்லாம் சமீபத்திலே வந்தவை. நக்கீரன்ல 19ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. சேலத்துல கொங்கனாபுரம் அப்படிங்கிற அந்த ஊர்ல ஒரு மனிதரை அவர் வளர்த்த நாய் கடித்து விட்டது, வளர்ப்பு நாய் கடித்து விட்டது. அதன் காரணமாக அவர் ரேபிட்ஸ் பாதிக்கப்பட்டு கடுமையான தாகம் ஏற்பட்டது, தண்ணீர் குடிக்க முடியவில்லை. அதன் காரணமாக அவர் இறந்து விட்டார் என்ற தகவல் வேதனையின் உச்சத்திற்கே செல்ல வைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சென்னையில ஜாஃபர்கான் பேட்டையில கருணாகரன் அப்படிங்கிறவரை பூங்கொடிங்கிற ஒரு பெண் வளர்த்த பிட்புல் நாய் கடித்து அந்த மனிதர் அங்கேயே இறந்து விட்டார். இதுவெல்லாம் சமீபத்திய தகவல்கள். வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் கடித்ததினால் ஏற்பட்ட விளைவுகள். இதை தாண்டி தெருநாய்களினுடைய தொல்லை இருக்கிறது, அது அபாயகரமானது. பல நபர்கள் நம்ம பள்ளிக்கு தொழுகைக்கு ஏங்க வரலன்னு கேட்டா கூட நாய் பயமா இருக்குங்க. ஏதோ ஒரு காரணம் சைத்தான் தடுத்துட்டாங்கிறது வேற. ஆனா இவர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் நாய் ஜாக்கிரதை அப்படின்னு இருக்கிறார். உண்மையிலேயே நாய் ஜாக்கிரதை தான். 2 வகையில. நாய் அது நம்மை கடித்து குதறி சின்னாபின்னப்படுத்திவிடும், ரேபிட்ஸுக்கு ஆளாக்கிவிடும், அதன் காரணமாக உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறோம். இன்னொரு விஷயம், நாய் வளர்ப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நாயினுடைய அந்த உமிழ் நீர் இருக்கிறது, அதுதான் அத்துணைக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறது இங்கே அறிவியல் பூர்வமான விஞ்ஞானம். அதே நேரத்தில் இஸ்லாமும் அதை பட்டினி போட்டால் அதற்கு தகுந்த வழிகாட்டுதல்கள், அதை தகுந்த முறையிலே பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அவர் குற்றவாளியாகி விடுவார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இந்தியாவுல தமிழ்நாட்டினுடைய இந்த அறிக்கை. தேசிய அளவுல 20 லட்சம் நபர்கள் ரேபிட்ஸால் பாதிக்கப்படுகிறார்கள். உலகத்துல இந்தியாவினுடைய அளவு மட்டும் 36% இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படுவதாக தகவல்கள் நமக்கு தருகிறது. அன்பிற்குரியவர்களே, ரேபிட்ஸ்னா என்ன? இந்த ரேபிட்ஸ் நோய்னா என்ன? அது தண்ணீருக்கு பயப்பட வைக்கின்ற ஒரு நோய். தண்ணியை பார்த்தா பயமா இருக்கும், தாகம் எடுக்கும், தண்ணியை கொடுத்தோம்னா ஓடிடுவாங்க, தண்ணிக்கு பக்கத்துல வரமாட்டாங்க. இதுதான் இந்த நோயினுடைய தாக்கம். நாயை போல மாறிவிடுவார்கள், கடுமையான தாகம் ஏற்படும், தண்ணீரை பார்த்தால் பயப்படுவாங்க. இதுதான் இந்த நோய். அன்பிற்குரியவர்களே, சாதாரணமா இந்த நோய் வெளியில தெரிய கடித்து 6 மாதங்கள் கழித்தோ அல்லது முழுமையாக அது அவரை பாதித்ததற்கு பின்புதான் அதனுடைய அறிகுறிகள் வெளியில் தெரிய வரும். அது தெரிய வந்ததற்கு பின்பு எந்த மருத்துவமும் பயனளிக்காது, எந்த மருந்தும் வேலை செய்யாது, இறுதியில் அவருக்கு மரணம் தான் என்பது உறுதியான விஷயம். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படி நாய்களின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த நோய் இருக்கிறது, அது தீவிரமானது. அதே நேரத்தில் அது மிக சிகிச்சை முறையில் ஆக கடினமாக இருக்கிறது என்பதாக மருத்துவர்கள் பயப்படுகிறார்கள். மேன்மைக்குரியவர்களே, இதே போல டெல்லியில பல நபர்களை கடித்து குதறியதின் காரணமாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி நாய்களுக்கு அடிமையாக அதை கட்டுப்படுத்த வேண்டும், அதை பிடித்து அடைக்க வேண்டும் என்று அந்த நீதிபதி சொன்ன அந்த உத்தரவு பாராட்டத்தக்கது. பல நேரங்கள்ல நாமுமே இந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா, இப்படி திரிகிறது, மதரசாவிற்கு வர்ற குழந்தைகள் எல்லாம் பயந்து நடுங்குகிறது. பல நபர்கள் இருளிலே மஸ்ஜிதுக்கு வருவதின் காரணமாக நன்மை இருக்கிறது என்பதை விளங்கி இருந்தாலும் நாயின் காரணமாக பயந்து வெளியவல்ல சொல்ற தகவல்கள் எல்லாம் ரொம்ப கவலையை ஏற்படுத்தியது. அன்பிற்குரியவர்களே, ஆக சமீபத்துல நமது தமிழ்நாட்டிலும் நமது தமிழகத்தினுடைய முதல்வரும் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சென்னையிலும் கூட 2-3 நாட்களுக்கு இந்த சமீபத்தில நாய் வளர்ப்பவர்களுக்கும் நாயை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கும் சில அறிவுரையை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருந்தது. எனவே நாய்களை வெளியில் அழைத்து செல்பவர்கள் முகமூடி அணிந்துதான் அழைத்து வர வேண்டும் என்ற தகவல் எல்லாம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக நாயினுடைய இந்த தொடர்பும் மனிதனுக்கும் நாய்க்குமான அந்த உறவு மிகவும் பழமையானது, மிகவும் தொன்மையானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வகல்புஹும் பாசித்துன் திராஐஹி பில் வஸீர். ஒரு நாய், அது குர்ஆனில் இடம்பெற்றது, ஒரு நாய் நல்ல சகவாசத்தால் சுவனத்திற்கு சென்றது என்ற வரலாறு நம்மை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாய் நஜீசு,
நாய் என்கின்ற அந்த உயிரினம் இருக்கிறது, அதை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான வழிகாட்டுதல். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் சொர்க்கத்திற்கு தகுதியாக இருக்கிறது என்ற வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே பதிவு செய்திருக்கிறார். வகல்புஹும் பாசித்தும் திராஐஹி பில் வஸீர், தன் முன்னங்காலை விரித்தவாறு அந்த நாய் அங்கு இருந்தது என்று குர்ஆன் பதிவு செய்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாய் என்பது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்து பிரகாரம் ஐன் நஜீஸ் அல்ல. நாய் நம்ம மேல மோதிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதே நேரத்தில் அதனுடைய வாய் பட்டுட்டா அது நஜீஸ். இதுதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. அதே போல நாய்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, வீட்டின் வாயிலில் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக நாயை வெளியில தான் நிப்பாட்டணும். நாய்க்கு கருணை காட்டலாம், நாய்க்கு அதனுடைய தேவைகளை ஏன்னா பசியில் இருக்குன்னா அந்த பசியை நிறைவேற்றலாம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதர் ஒரு பயணத்துல போய்கிட்டு இருந்தாரு, கடுமையான தாகம் ஏற்பட்டது. அங்க ஒரு கிணறு இருந்தது, அதற்குள்ள இறங்கி தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார். தாகத்தை தீர்த்து மேல வர்றாரு, அங்க ஒரு நாயை நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிக்குது. ஆகா, நம்மை போல்தான் இந்த நாய்க்கும் தாகம் போலன்னு கீழே இறங்கி மீண்டும் அதற்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார். அதன் காரணமாக அவர் சுவனம் சென்ற வரலாறை நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி போட்டா இந்த பூனைக்கு உணவு தரக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தால் ஏதாவது புழு பூச்சிகளை சாப்பிட்டுக்கிட்டோன்னு கட்டி போட்டு வைத்திருந்ததின் காரணமாக அவள் நரகிற்கு சென்றாள் என்ற தகவல்கள் எல்லாம் இஸ்லாம் எப்படி உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும், உயிரினங்களுக்கு கருணை செலுத்த வேண்டும் என்பதற்கு அற்புத வழிகாட்டுதல். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக ஒரு தகவலை பதிவு செய்கிறார். அவர்களுடைய அன்பு மனைவி மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னை அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. ஒரு நாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்ன காரணம் நீங்க கவலையாக இருப்பதற்குன்னு கேட்டேன். இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றதா சொல்லி இருந்தாங்க, ஆனா வரல. இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளின் தலைவர் வருவதாக சொல்லி இருந்தார், ஆனால் வரவில்லை. அவர் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டார், ஏன் வரலன்னு தெரியல, அதனால நான் கவலையா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நம்ம கூடாரத்துக்கு கீழே ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை தூக்கி நீங்க அப்புறப்படுத்துங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நாய்க்குட்டியை தூக்கி அப்புறப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்பு மாலை நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்தவங்க சொன்னாங்க, நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கிறாங்க, நீங்க வரலையே, இரவே வர்றேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? அப்ப அவங்க சொன்னாங்க, நாயும் உருவப்படமும் இருக்கின்ற இடங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம். மலக்குகளின் தலைவர், எந்நேரமும் அல்லாஹுவை சதாவும் வணங்குபவர்கள், அல்லாஹுவை துதிப்பவர்கள், நன்மையையும் நமக்கான பரக்காத்துக்களையும் ஒவ்வொரு நாளும் நம் இல்லத்திற்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த வானவர்களின் வருகையை நாயும் வீட்டில் இருக்கக்கூடிய உருவப்படமும் தடுக்கிறது என்று சொன்னார்கள் என்றால் கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்களுக்கு, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கு மலக்குமார்கள் வீட்டிற்கு வருவதில்லை என்கின்ற ஒரு தகவலே போதும், அதை விட்டும் தவிர்த்திருப்பதற்கு வேறு எந்த விளக்கமும் தேவையில்லை. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனதற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாய்களை எல்லாம் கொன்று விடுங்கள், வீடுகள்ல இந்த மாதிரி இருக்கிற நாயெல்லாம் கொன்றுங்க, பாதுகாப்புக்காக பெரிய பெரிய தோட்டங்கள்ல இருக்கிற நாயை விட்டுற சொன்னாங்க அப்படின்ற தகவல்களை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, வேட்டைக்காகவும் ஆடுகளை பாதுகாப்பதற்காகவும் விவசாயத்தினுடைய பாதுகாப்பிற்கும் இருக்கின்ற நாய்களை தவிர வேற நாய்கள் அனைத்தும் நன்மையின் ஒவ்வொரு தீரத்தையும் ஒவ்வொரு நாளும் அது இழக்கச் செய்துவிடும் என்று சொன்னார். நம்முடைய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு போகக்கூடியது நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள். மேன்மைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா வழிகாட்டி இருக்கிறார். ஆக நாய் என்பது செல்ல பிராணியா, நாய் என்பது வீட்டில் வளர்க்க வேண்டியதா என்பதை பற்றி நாம் யோசிப்போமே, ஆனால் நாய் என்பது செல்ல பிராணி அல்ல. அமெரிக்காவுல நமக்கான துணை அப்படின்னு தான் அதை சொல்லணும், மனித துணை அப்படின்னு சொல்றதுதான் அங்க உள்ள ஃபேஷனா இருக்கு. மேலை நாடுகள்ல வெளிநாடுகள்ல
நாயை ஒரு அங்கமாக பாவித்த ஒரு சூழ்நிலை போக நமது இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நமது பகுதிகளிலும் நாயை நேசிக்கக்கூடிய நபர்கள் பெருகிவிட்டார்கள். பெற்ற பிள்ளையை விட நாயை நேசிக்கக்கூடிய நபர்கள் உருவாகிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களை எந்த அளவுக்கு போயிருச்சுன்னு சொன்னா, நாய்க்கு என்று ஒரு தனி அறை, அதற்கு என்று ஒரு கட்டில், அதற்கு ஏசி ரூம்பு, அதை பராமரிப்பதற்கு ஒரு ஆளு, இப்படி இந்த அளவிற்கு அதை நேசிக்கக்கூடியவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வெளிநாடுகள்ல பார்த்தா நாய்க்குன்னு தனி ஏரியா, அதற்கு என்று தனி சந்தை, அதற்கான தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அங்கு அது உபயோகப்படுகிறது. எங்கே இஸ்லாத்தினுடைய தாளம் இருக்கிறதோ, கேரளாவில் அருகில் இருக்கக்கூடிய அந்த லட்சத்தீவுல இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் தைரியமாக பயமில்லாமல் இங்கு உலாவலாம், இங்கு நாய்கள் இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்களாம். அப்படி என்றால் என்ன? நாய்களின் மூலமாக ஆபத்து இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறார்கள். உண்மையும் அதுதான். எல்லா மனிதர்களும் நாயை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனாலும் இந்த நாய்க்கான அந்த ஒரு இயக்கம் அது உருவானதற்கு பின்பு நாம் நாயை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வேறு விதமாக மாறி இருக்கிறது. அது கடிக்க வந்துங்கிறத விட அதற்கு ஏதாவது ஆபத்துனா வேறு சில நபர்கள் வந்து விடுவார்கள் என்று பயப்படுகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக நாய் இருக்கிறது. சில நபர்கள் இப்படியும் இருக்கிறார்கள், நாய்க்காகவே திருமணம் செஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு வாழ்றாங்க சில மனிதர்கள். நாயையே தன் துணையாக ஆக்கி கொண்டவர்களும் இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு காலம் கேடுகட்ட ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக நாய் வளர்ப்பது தடையல்ல. தேவைக்கு வேட்டைக்கு அதை வளர்க்கலாம். அன்புக்காக, பெருமைக்காக, நேசத்திற்காக அதை வளர்க்க கூடாது. அல்லாஹ் உலகத்துல எல்லாவற்றையுமே மனிதனினுடைய பயன்பாட்டுக்குத்தான் படைத்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அதன் மூலம் ஏற்படுகின்ற இடையூறுகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உமிழ்நீரின் மூலமாகத்தான் அந்த நோய்கள் பரவக்கூடியதாக இருக்கிறது. அந்த உமிழ்நீர் பட்ட இடத்தை 7 முறை கழுக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதுவும் இல்லாம மண்ணை போட்டு தேய்த்து கழுக வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை. மண்ணினால் தேய்த்தால் தான் அதனுடைய அந்த வீரியம் குறையும் என்ற விஞ்ஞானத்தையும் இன்று விஞ்ஞானமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. நல்லா ஓடக்கூடிய பைப்பிலிருந்து வரக்கூடிய தண்ணீர நாய் கடித்த இடத்தை நன்றாக தேய்த்து கழுக வேண்டும் என்பதுதான் அதற்கான முதலுதவி சிகிச்சைகளின் முதன்மையானது. அன்பிற்குரியவர்களே, அன்றைய காலத்துல தொப்புளை சுற்றி நிறைய ஊசிகள், இன்று அப்படியெல்லாம் இல்லை என்று சொன்னாலும் ஆனாலும் அதனுடைய பாதிப்பு என்பது வீரியமானதற்கு பின்புதான். அதற்கு பின்பு எந்த மருத்துவம் பார்த்தும் பயனில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிற மாணவியின் வழிகாட்டுதலை பற்றி பிடித்திருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதனால் மலக்குகளின் தடை இருக்கிறது, பரக்கத்துக்கள் கிடைக்காது என்கின்ற ஒற்றை காரணம் போதும் அதை தூர தூக்கி எறிவதற்கு. அன்பிற்குரியவர்களே, எனவே நாய் சம்பந்தமாகவும் அது வளர்ப்பது சம்பந்தமாகவும் அதற்கான அத்துணை வழிகாட்டுதலையும் இஸ்லாம் அற்புதமாக தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாதை கொண்டாட இருக்கிறோம். இன்று நாயை பற்றி பரவலாக பேசப்படுகிறது. அது சம்பந்தமான இஸ்லாத்தின் வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை கொஞ்சம் நாமும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்படி சீர்தூக்கி பார்க்கின்ற நேரத்திலே நன்மைகளை இழக்க செய்கிறது, நன்மைகளை தூராக்கி விடுகிறது, பரக்கத்துக்கள் கிடைக்காமல் போய்விடுகிறது. அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் அதிகமானது. அந்த நோய் உயிரையே குடிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி இது நமக்கு ஆகுமானது அல்ல என்பதை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நாயின் தீங்குகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே நேரத்திலே நாயின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் ஏராளம் இருக்கிறது. நாய் ஒரு நன்றியுள்ள பிராணி. நாய் ஒன்று நன்றியுள்ள பிராணி. நாய் எப்படி நன்றி செலுத்துவது என்பதை நாயிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாய்க்கு ஒரு பிஸ்கட்டை, ஒரு வர்க்கியை நாம போட்ட உடனே அது நம்மை சுற்றி சுற்றி வரும். நம்மின் மீது அது நேசத்தை வெளிப்படுத்தும். எனவே நாம் இந்த நாயின் மூலம் உணர வேண்டிய படிப்பினைகளில் முதலாவது என்னவென்று சொன்னால், ஆக உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு நிறைய நியமத்துக்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் நிறைய அறுப்படைகளை தந்திருக்கிறான். ஒரே ஒரு பிஸ்கட்டுக்காக, ஒரே ஒரு குறைன்னு சொல்ல
சொல்லக்கூடிய அந்த வரிக்கைக்காக அந்த நாய் நம்மை சுற்றி வருகிறது. ஒரு நாள் போட்டோம்னா அதே நேரத்துல மீண்டும் வந்து நம்ம பின்னாடி அது வாழாட்டிக்கிட்டே நிற்கும். அது மாதிரி அல்லாஹுக்கு நாம வாழாட்டணும், அல்லாஹுக்கு நாம அடிப்பணியணும். அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த நியமத்துக்களை யோசிச்சு பார்க்கணும். ஒரு பிஸ்கட்டுக்கு இந்த நாய் இப்படி வருது, என் வாழ்க்கையில அல்லாஹ் எவ்வளவு நியமத்துக்களை எவ்வளவு பேர் உபகாரங்களை செஞ்சிருக்கிறான், அவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது அப்படிங்கிற யோசனை வரணும். அப்படி யோசித்த முஃமின்கள் ஜெயம் பெற்றவர்கள். அந்த பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. உயிரினங்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வழியில நம்முடைய காரியங்களை ஆக்கி வைப்பானாக. எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு ஜுஸ்வின் மூலமாக சுவனம் செல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுன்னத்துல் ஹாதா சுன்னத்துல்